அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல புகழ் மிக்கவங்க, அரசியல்வாதிகளுடைய அனுக்கிரகம் பெற்றவங்க, அரசியல்வாதியாகவும் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கலை இலக்கியத்தில் நல்ல ஆர்வமாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடிய குணம் இருக்கும். ஊரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பூர நட்சத்திரக்காரங்க வீட்டை பார்த்தீங்கன்னாலே கலை நுணுக்கத்தோடு இருக்கவங்க வீடு நல்ல அழகான வேலைப்பாடோடு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பேசுவதும் பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுவாங்க, யாருக்கிட்டையும் எளிதாக பழகுவாங்க, நட்பாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா புகழ்மிக்கவங்க. ஊருக்குள்ளே பெரிய தலைக்கட்டில் அவங்களும் ஒரு நல்ல குடும்பமாக தலைக்கட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய கணம்னு பார்த்தீங்கன்னாக்கா மனுஷ கணம். அவங்களுடைய விருட்சம்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாமரம். அவங்களுடைய பறவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் கழுகு. அவங்களுடைய ரஜ்ஜு பார்த்தீங்கன்னாக்கா துடை ரஜ்ஜு. அவங்களுடைய தேவதைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பார்வதி தேவி வருவாங்க, ஆண்டாள் நாச்சியார் வருவாங்க. அவங்களுக்கான பச்சை பார்த்தீங்கன்னாக்கா ஆந்த வருதுங்க. அவங்களுக்கான வேதை நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் வேதையா வருதுங்க. நாடி பார்த்தீங்கன்னா மத்திய பார்ச்சுவ நாடி அவங்களுடைய நாடி. நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க. நன்றி, வணக்கம்.